கோடிக்கணக்கில் செலவழிக்கிறது எதுக்கு? அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேனிங் கிரீம்ஸு, டேனிங் ஸ்பாக்கு போகிறது, அந்த டேனிங்கிறது அதுதான். கேட்டிங்களா? அக்கா நீங்கள் என்ன கலர் ஆயிட்டீங்கக்கா, ஆயிரக்கணக்கில் செலவழித்து வாங்கக்கூடிய சம்பளத்தில் அங்கே நொய்யின்னு வேலை செய்து வாங்கக்கூடிய சம்பளத்தில் அங்கே கொண்டு போடுது. எதுக்கு? இந்த கலர் மாறணுங்கிறதுக்காக. நாங்கள்லாம் உங்கள் பக்கத்தில் கூட நிற்க முடியாதா போல இருக்குது, இந்த அளவுக்கு நல்லா ஃபேர் ஆகிட்டீங்கக்கா, எங்களுக்கு அதை சீக்கிரட்டாக சொல்லிக் கொடுங்கக்கான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. லண்டது பிரச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அமோகமான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா லண்டன் ஃபுல்லாக அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. என்னக்கா இப்போ கொஞ்சம் நாளாக நீங்கள் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரே சூரிய வழியும் பட்டளியும் வீசிட்டு இருக்குன்னு. கொஞ்ச நாள் தான் நீ சொல்ல முடியும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகிற அந்த சூரியன்லாம் போய் அப்புறம் குளிர் வந்துடும். கேட்டிங்களா? அது வரை நான் சொல்லிக்கிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நான் அந்த காரில் உட்காந்து அப்படி பேசி அப்படி நிறைய நாள் ஆகுது அப்படி தானே, மனசோடு மனம் விட்டு பேசி. ஸோ இன்றைக்கு ஒரு ஜாலியான, கொஞ்சம் பேர் என்னைய ஜாலியான ஒரு வீடியோ. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பேர் என்னையை கலாய்க்கிறது உண்டு. இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது எல்லாரையும் கலாய்க்கணும்னு. கேட்டிங்களா? கலாய்ப்பெல்லாம் கிடையாது, சும்மா ஜாலியான ஒரு டாக். கேட்டிங்களா? அப்போ அதான் நமக்கு ஒரு சில கமெண்ட்டுகள், நான் அது கரெக்டாக கமெண்ட்டாக வாசிக்க எனக்கு இப்போ அதுக்கான டைம் இல்லை. அதனால் அந்த கமெண்ட்டுகளின் சாராம்சம், அதுக்கு என்னுடைய ஒரு கருத்து. ஒருத்தருக்கும் ஒரு டாபிக் எடுத்தா, ஏன் ஆண்டவரே ஏசப்பா, இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கருத்துக்கள் குவிஞ்சு கிடக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது என்னுடைய கருத்து தான். இது சாட் ஜிபிட்ட இருந்தோ இல்லைன்னா ஏஐட்ட இருந்தால் களவாண்டது கிடையாது. கேட்டிங்களா? இது என்னுடைய கருத்து, கருத்தம்மாவின் கருத்து. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கருத்தம்மான்னு இவர் சொன்னோடனே நான் இந்த கொஸ்டினை தான் எடுத்தேன். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜாலியாக ஆரம்பிக்கலாம். எப்படின்னா, ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் என்ன கலர் ஆயிட்டீங்கக்கா, ஐயோ அது கமெண்ட்டுக்கு போச்சுது, இன்னும் ஓடியா என்ன படிக்க நின்னுங்க அக்கா. வருஷங்கள் போக நாங்கள்லாம் உங்கள் பக்கத்தில் கூட நிற்க முடியாதா போல இருக்குது, இந்த அளவுக்கு நல்லா ஃபேர் ஆகிட்டீங்கக்கா, எங்களுக்கு அதை சீக்கிரட்டாக சொல்லிக் கொடுங்கக்கான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் பல பேர் போய் லைக்கும் அடிச்சிருக்கீங்க. அப்போ பலருக்கும் இந்த அக்காளுடைய சீக்ரெட் தெரியண்ட இதாக இருக்குது. ஏன் மக்களே, எப்போ பார்த்தாலும் நமக்கு எப்படி தெரியுமா, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இப்போ இங்கோட வெள்ளைக்கார பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கலர் வச்சு பேசுகிறேன், இங்கோட வெள்ளைக்கார பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இங்கே சம்மர் வந்ததுன்னே அந்த பிள்ளைகள் உடுப்பெல்லாம் ஊறி போட்டுட்டு போய் சன் பாத் எடுக்கிறதும் மணலில் புரளுகிறதும் எதுக்கு? உடம்பெல்லாம் உங்களை மாதிரி ப்ரௌன் ஆகணும். ஒன்றை மாதிரி என்ன ப்ரௌன் ஆகணும், என்ன ப்ரௌனு இனிமே அது இருக்கட்டும், ப்ரௌன் ஆகணும். அந்த ஒரு நான் ஜோக்குக்காக சொன்னாலும் நடக்கிற உண்மை என்ன சொல்லுங்க. கேட்டிங்களா? இந்த வெள்ளைக்கார நாட்டில். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, ஐயோ அதுக்கு ஏன் ஆண்டவரே ஏசப்பா, கோடிக்கணக்கில் செலவழிக்கிறது எதுக்கு? அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேனிங் கிரீம்ஸு, டேனிங் ஸ்பாக்கு போகிறது, அந்த டேனிங்கிறது வெள்ளையாக இருக்கிறவங்க கருப்பா, அதாவது ப்ரௌனாக மாறுறதுக்கு அந்த கலர், அந்த ப்ரௌன் கலர் தான் டேன் சொல்லுது. கேட்டிங்களா? அந்த டேனிங்காக மாறுகிறது. அதாவது நம்ம இப்போது வெயிலில் போயாச்சுன்னா, ஐயோ கருத்து போவோன்னு கொடையும் பிடிச்சிட்டு போகிறோம்ல, அதுதான். கேட்டிங்களா? ஸோ அதுக்காண்டியே க்ரீமை யூஸ் பண்ணுறது, எப்படியாவது அவங்களுக்கு கறக்கணும். கேட்டிங்களா? நம்ம கொடையை பிடிச்சிட்டு போகிறோம், அவங்க கொடையை பிடிக்காம வெயிலில் நினைச்சிட்டு போகணும், க்ரீமை போடணும். அதுக்குன்னே ஸ்பா இருக்குது, அதுக்குன்னே பியூட்டி பார்லர் இருக்குது. ஆயிரக்கணக்கில் செலவழித்து வாங்கக்கூடிய சம்பளத்தில் அங்கே நொய்யின்னு வேலை செய்து வாங்கக்கூடிய சம்பளத்தில் அங்கே கொண்டு போடுது. எதுக்கு? இந்த கலர் மாறணுங்கிறதுக்காக. ஸோ அது இங்கே உள்ளவங்க. அதே மாதிரி நம்மளாம் அந்த காலத்துல அந்த காலத்திலே நம்மளாம் தொடங்கிட்டோம். ஃபேர் அண்ட் லவ்லியிலேருந்து தொடங்குனது, அக்ரோவிக்கு, டர்மரிக், அது இதுன்னு வரக்கூடிய எல்லா கிரீமுகளையும் போட்டு எப்படியாவது கலர் வச்சிடலான்னு சொல்லி நானும் முண்டி தான் பார்த்தேன். இது கலர் வைக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு ஹியூமன், ஒரு மனிதனுக்கே உள்ள ஒரு இது. இங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்கள பார்த்தா ஓ நல்லா இருக்குது. அதே மாதிரி கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஐயோ வெள்ளை கலர் இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு ஐயோ கருப்பாக கொஞ்சம் கூட டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல சுருட்டத்தலை உள்ளவங்களுக்கு ஐயோ நல்ல ஸ்ட்ரைட் ஹேராக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல ஸ்ட்ரைட் ஹேர் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, பார்லரில் போய் நல்ல ஹேரெல்லாம் கேர்ள் பண்ணி விட்டுக்கிட்டு அவங்க அது பாதி எப்போவுமே நம்ம இருக்கிற சாயலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. இதனால கருத்த கலர் கம்மியான கலரு, வெள்ளை கலர் கூடுதல் கலரு, இல்லை வெள்ளையெல்லாம் நாய் கலரு, கருப்பெல்லாம் பிஐ கலர்னு சொல்கிறதுல எந்த இதுவும் இல்லை. இது ஒரு ஆசை. கேட்டிங்களா? அது மாதிரி அக்காவுக்கும் ஒரு ஆசை. கேட்டிங்களா? எப்போவுமே அந்த ஆசை இருந்துகிட்டு இருக்கும். ஓகே, கொஞ்சம்
கலரு கொஞ்சம் கலராக தெரிஞ்சால் நல்லா இருக்குமேனு. ஓகே, ஸோ அந்த ஆசை வந்து இப்போ இருக்கிறதுல நம்ம டீனேஜ் வயசுலேயே தொடங்கி அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த கிருமிகள்லாம் போட்டு பிறகு அது கழியாதுன்னு லண்டனுக்கு ஓடி வந்து இங்கே இல்லாத கிருமிகள்லாம் போட்டு 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 தான் நானும் பார்த்தேன். ஒன்றும் சரி வரல கேட்டிங்களா. இல்லைன்னு கேட்டிங்களா, இப்போ வந்து இன்ஜெக்ஷன் அதுக்கான உள் மருந்து குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எப்படியும் நமக்கு வந்து அதில் கொஞ்சம் ஒரு மாற்று இது தெரியும். ஆனால் உள் மருந்து குடிக்கல, நம்ம எல்லாம் வெளிப்பூச்சி தான் பூசுகிறோம். அதனால ஏதோ லேசாக ஒரு கிளியராக தெரியும். ஆனால் வந்து அவ்வளோ கலராக தெரியாது. அந்தால அக்கா என்ன முடிவெடுத்தேன்னு தெரியுமா? கலராக தெரியும்னு நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம்? அடுத்தவங்க நம்ம பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கலராக இருக்குன்னு ஆசைப்படுவோம். அந்தால உடனே இவர்கிட்ட கேமராமேனு அவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணணும். அவர் உடனே ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து நமக்கு கேமரால எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலாம், சும்மா ஆயிரு அப்படின்னு சொல்லி உடனே என்னது கேமராவில் என்ன போட்டீங்க, ஃபில்டர்லாம் போட்டு இந்த ஓட்ட கேமராவில் வச்சுக்கிட்டு அதில் ஃபில்டர்களையும் கலர் கிரேடுகளையும் அது இதையும் பண்ணிக்கிட்டு பெரிய ப்ரொஃபஷனல் கேமராவும் இல்ல இதுல வச்சுக்கிட்டு அக்காவை ஒரு மடங்கு அதுலயும் சில நேரங்கள் கொஞ்சம் வெள்ளை அதிகமா போயிடும். ஒரே கூப்பாடு அக்கா வெள்ளையா கேட்கணும். இவரு இந்த ஓட்ட கேமரால வச்சுட்டு பண்றேன்னு சொல்றாருல, சில நேரத்துல வெயில்ல நின்று எடுத்து படும்போது எக்ஸ்போஷர்லாம் கூடுதல் வச்சுன்னா அது ஒரு அது என்னது அது ஒரு அந்த ஆட்டோல போட்டு இல்ல அந்த வீடியோக்கு பேர் அது என்ன வீடியோ, அந்த மீன் வீடியோ. அந்த மீன் வீடியோல வெளியில வச்சு மீனை வச்சு பிரிச்சு காணிச்சேன். அதுல ஒரே கூப்பா. நான் அந்த வீடியோ வந்தோடனே எனக்கே மனசு சந்தோஷம், பரவாயில்லையே நம்ம இவ்வளவு கலரா இருக்கேன்னு. அங்க கமெண்ட்டை பார்த்தா ஐயே கடவுளே, ஆளுகளுக்கு கழுவி ஊத்திட்டு நான் மனசுக்கு நாக்கும் கொஞ்சம் சந்தோஷப்படுகிறது என்ன உங்களுக்கு. அதுல சரி கொஞ்சம் எல்லாம் கலர் தெரிஞ்சுட்டு போகுது, கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு போகுது. என்ன இருக்க நாள் கொஞ்ச நாள் அதுல ஒரு ஆளு சந்தோஷப்படுறதை பார்த்து சிரிங்க கேட்டீங்களா. என்னடா இந்த மாதிரிலாம் நம்ம கமெண்ட் போடுறதை குறையா சொல்றாங்களேன்னு நினைக்காங்க. நானும் ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த கமெண்ட்டுகள்லாம் படிக்கிறதுக்கு, அதாவது ஒரு வீடியோ போட்டால் எல்லாருக்கும் கமெண்ட் போடுறதுக்கான சுதந்திர நாடு கேட்டிங்களா, சுதந்திர உலகம். இது சுதந்திர நாடெல்லாம் இல்லை, உலகமே இப்போ சுதந்திரமானது. எல்லாருக்கும் அவங்கவுங்க சுதந்திரப்படி அவங்கவுங்க கருத்துக்களை வைக்கலாம். ஆனாலும் ஒரு சபை நீதின்னு ஒன்று உண்டு, அந்த நீதிக்கு உட்பட்டு கருத்துக்களை வைக்கலாம். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுறீங்க. நான் சும்மா ஜாலியாக அதை வந்து அந்த கமெண்ட்டுக்கான இது மறுபடியெல்லாம் இல்லை, சும்மா ஜாலியாக ஒரு அரட்டை. ஓகே, அண்ணாச்சிட்ட எல்லாம் கேட்பாங்க எப்படி கலர் வைக்கிறது ஃபோன்ல, அதுக்கு வேணா தேவையான சொல்லுங்க ஒரு வீடியோ போடுறோம். அது வீடியோ இல்லை, அதுக்கு ஒரு கோர்ஸ். ஓகே, கோர்ஸ் வச்சு அதுக்கு ஃபீஸ் கேட்டிங்களா, ஃபீஸுக்கு வருவோம். ஸோ அது வந்து இது. ஸோ அதனால கலர் ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறதா. அப்பப்போ இந்த எக்ஸ்போஷர்கள் இந்த கேமராவில் உள்ள ஃபில்டர்கள் அதெல்லாம் கூட்டி குறைச்சி வச்சு அப்படி காணிக்க தான், வேற அதில் ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கெல்லாம் கிடையாது கேட்டிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஸ்டின் தான் அன்னைக்கு எடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கொஸ்டினையும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம வந்து பார்ப்போம் கேட்டிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் இல்லை, ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, அக்கா இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் நம்ம ஊரில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக பேசலாமேன்னு சொல்லி நீங்கள் போட்டிருந்தீங்க. வாஸ்தவம் தான், தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஆளுகளுமே எல்லாருமே நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம எல்லாமே கூலிகள் தான். கூலிகள்ங்கிறதுக்கு நான் அதுக்கான டெஃபினிஷன் அதுக்கப்புறம் கொடுக்குறேன். உலகத்துல வேலை செஞ்சு சம்பளம் வாங்குற எல்லாருமே இன்னைக்கு போராட்டத்துல இறங்கிருக்காங்க. கூலி பட ப்ரொமோஷன் நினைச்சுக்காதீங்க. ஐயோ, கூலி பட ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. நம்ம வந்து மானியமா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற கூடிய ஆட்களை நினைச்சு. இப்போ அந்த அந்த பிரச்சனை வந்தது, தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை வந்தது என்னன்னா, அவங்க எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அவங்கள வந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றுறாங்க அப்படி தானே. ஸோ ப்ரைவேட்டுக்கு மாற்றும் போது கான்ட்ராக்டில் போகும்போது ப்ரைவேட் கான்ட்ராக்டில் வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து அவங்க இப்போ என்ன வாங்கிட்டு இருக்காங்களோ அதுலேருந்து பாதிக்கும் குறைவாக தான் சம்பளம் கிடைக்கும். இல்லைன்னா அதுலேருந்து கம்மியாக, பாதிக்குன்னு இல்லை கம்மியாகவே சம்பளம் கிடைக்கும். அதனால வந்து அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கணும், நாங்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷனை ஆக்காதீங்கன்னு சொல்லி அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஒரு நாட்டில், இப்போ நான் இங்கிலாந்தையும் நம்ம நாட்டையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணுன்னா, ஒப்பிடுன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் நாங்கள் இருக்கிறனால சொல்கிறேன். அதாவது நான் ஏற்கனவே பல வீடியோஸ் சொல்லியிருப்போம், எப்போவுமே பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜ் ஒரு ஆளுக்கு வந்து
இவ்வளவு இந்தந்த ப்ரொஃபஷனுக்கு இந்தந்த மாதிரியான வேஜ். அது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கணும். மினிமமாக ஒரு மணிக்கூருக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் சட்டம் வரணும். அது வந்து ப்ரைவேட்டில் நீங்கள் வேலை பார்க்கலாம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம், இல்லை செமி கவர்மெண்ட்டாக இருக்கலாம், செமி ப்ரைவேட்டாக இருக்கலாம். என்ன மாதிரியான ஆர்கனைசேஷனில் வேலை பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு சட்டம், அந்த மாதிரியான சட்டம்லாம் இங்கே இருக்கிறதுனால தான் ஆள்கள் பெருசாக கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா அப்படின்லாம் பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு தெரியும் இந்த வேலைக்கு போனால் மினிமமாக எனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கும். அதனால் இதே வேலை இந்த நான் பண்ணக்கூடிய இந்த தூய்மை பணியாளர் வேலை வந்து நான் சானிட்டரி ஒர்க் வேலை வந்து நான் வந்து ப்ரைவேட்டில் பார்த்தாலும் இதே சம்பளம் தான் கிடைக்கும், கவர்மெண்ட்டில் பார்த்தாலும் இதே சம்பளம் தான் கிடைக்கும். நமக்கு வந்து இப்போ வந்து யாருக்கு கீழே வேலை பார்க்குறோங்கிறது இல்லை பிரச்சனை. நமக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த காசு அவங்க கொடுக்குறாங்களா, அதுதான் பிரச்சனை. கேட்டிங்களா? அங்கே யாரும் வந்து எனக்கு கவர்மெண்ட்டுக்குள்ள வேலை பார்த்தா தான் எங்களுக்கு வந்து பெருசு, நாங்கள் கவர்மெண்ட் அப்படிலாம் இல்லை. இது வந்து பிரைவேட்ல வந்து அதிகமாக கொடுக்குறோன்னா இது பிரச்சனையே வராது. ஆமாம், இது ப்ரைவேட்டில் அதிகமாக கொடுக்கணும், அது பிரச்சனையே வராது. அது ரியாலிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் வந்து அதுதான். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்சஸ், டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் தொடர்ந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கான ஊதியம் வந்து சரியா இங்கே மட்டும் இல்லை, உலக அளவுலையுமே வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்குலாம் கொடுக்கக்கூடிய சேலரிஸ்லாம் எந்த வேலையும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் எந்த வேலைக்கும் வந்து சரி கிடையாது. இல்லை சில வேலைகளில் வந்து கூட்டி கொடுக்குறான், ஒரு 4-5 மாதம் கழிச்சோன்னா லே ஆஃப். அது என்ன லே ஆஃப்னு தெரியல. ஓகே, டக்குன்னு அது 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு இருந்த பிள்ளை டக்குன்னா அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு வேலை கட்டுனா எங்கே போவான் கேட்டிங்களா? ஸோ அந்த காலகட்டத்திலலாம் வந்து அப்படியே வேலை கட்டினாலும் டக்குன்னு இன்னொரு வேலையை எடுக்கிறதுக்கான ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இருந்து. இப்போ வேலை கிடைக்கதே கஷ்டம். அது கிடைச்சி அதை தாக்கு பிடிச்சி வருவதுக்குள்ளே அவன் வேலையில் ஒன்று இருந்து தூக்கிட்டாலும் அது கொஞ்சம் நிறைய லே ஆஃப். நிறைய ஐடி ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா ஃபீல்டுலேயும் இப்போ லே ஆஃப். ஏன்னா நம்ம அண்ணாச்சி ஏஐ வந்து வர்றாரு, அதனால நாங்கள் இதெல்லாம் லே ஆஃப் பண்ணுறோம், ஏஐ தான் இது பண்ண போகிறாருன்னு. பட் எனக்கு என்ன கொஸ்டின்னா, டு பீப்புள் ஹூ ஆர் ரூலிங் அஸ், அந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து ஏஐலாம் வருதுன்னு தெரியுதுல்ல, காமன் மக்களுக்கான வேலைக்கு, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள், அவங்களுக்கான காசுக்கான வழி வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்கெல்லாம் செய்யணும். ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்க பொலிட்டீஷியன்ஸ் மட்டும் இல்லை, முதலாளிகள் எல்லாருமே அவங்க பாக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ காசு போகுதோ, அவங்களுடைய 10 தலைமுறைக்கு எவ்வளோ காசு அவங்களால சேர்த்து வைக்க முடியுமோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. அது வந்து இதுக்கு வந்து இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து, அமெரிக்கான்னு ரஷ்யான்னு எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லா நாட்டிலையும் இதுதான் கொள்கை. கேட்டிங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ தூய்மை பணியாளர்களுடைய அந்த ஒரு அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வந்துட்டு அந்த கோரிக்கை வந்து கண்டிப்பாக எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடியது. எல்லா ஃபீல்டுலேயுமே இப்போ வந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்து அந்த காலத்தில் என்னது, வரவு 8 செலவு 10. இப்போ என்ன இருக்குது, வரவு 8 செலவு 10 தான் இருக்குது. பட் நம்ம இல்லை செலவு செய்யறது. சாதாரண டெய்லி சாப்பிட்டு நம்ம டெய்லி ஜஸ்ட் மீலையும் ஜஸ்ட் நம்ம பேசிக் லைஃப்பை நடத்துறதுக்குள்ள செலவே அவ்வளவு ஆகுது. நம்ம போய் வந்து இதுக்காக போய் இது பண்ண வேண்டாம். கேட்டிங்களா? ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு தடவை கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னையோ இல்லை கொஞ்சம் மாதத்துக்கு முன்னையோ நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கான ஊதியம் நம்ம கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அது வந்து நம்மளுடைய உரிமை. நமக்கு அதாவது ஒரு ஆளுக்கு போய் ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கணும் வைங்கப்பா, அந்த வேலைக்கான அந்த சேலரியை வந்து அதுக்கு என்ன சேலரி அதை கண்டிப்பாக நம்ம வாங்கியிருக்கணும். நம்ம வந்து அவங்க கொடுக்கணும். அதை அவங்க கொடுக்காத பட்சத்தில் நம்ம வந்து அதை வாங்கணும். அப்படி ஒரு சேலரி இல்லாமல் ஒருத்தங்க வந்து ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அப்படிப்பட்ட வேலையை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னேன். ஆண்டவரையே ஏசப்பா, ஆளுகள் வந்து என்ன பரண்டி தள்ளிட்டாங்க. கேட்டிங்களா? என்ன நீங்கள் உங்களுக்கு பணம் தான் முக்கியம், வேற ஒன்றும் முக்கியம் இல்லை. எத்தனையோ பேர் என்ஜிஓஸ் இருக்காங்க. நான் வந்து வாலண்டரி சர்வீஸ் எல்லாம் பற்றி பேசவே இல்லை. நம்ம வேலை செய்து வேலைக்கு தகுந்த ஊதியம் வாங்குறதுங்கிறது வேற, வாலண்டரி சர்வீஸ், சேரிட்டி ஒர்க்கு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி வேற. ஆளுங்க என்ன பண்றாங்க, நம்ம ஊர்ல ஆளுங்க எப்படின்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிடுது. பிறகு ஒரு ஆளை வந்து கொத்தணும்னு நினைச்சாங்கன்னா சும்மா நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம்னா இன்னொரு பாயிண்ட் எடுத்து வச்சு கொத்துக்குது. அதுல நான் ஒரு 5-6 பேர் அதுல கூட்டம் சேர்ந்துக்கிடுது. நான் அதெல்லாம் வந்து தப்பா புரியக்கூடாது. ஓகே, ஸோ நான் செய்கிற வேலைக்கு ஆனால் ஊதியம் எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறது அது என்னுடைய உரிமை. கேட்டிங்களா? அது எனக்கு கிடைக்கணும். ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் நான் வந்து அதுக்கான சண்டையை போடணும். ஓகே,
அதுதான் நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்ல, அதுல போல சமாதானம் அடிச்சதாக இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்குது. அப்படி சமாதானம் பண்ண இல்ல என்ன சமாதானம் பண்ணாலும் ஐ ஃபீல் அவங்க வந்து ஸ்டில் தே கண்டினியூ அவங்களுடைய சேலரி வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக அவங்க கண்டினியூ பண்ணலாம். அவங்க தே ஸ்டில் அது இது அது சும்மா அது இப்போ இங்கே இங்கிலாந்து நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் இப்போ எவ்ரி 3 months ஒன்ஸ் அவங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா துறைகள்லேருந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் கூப்பிடும், பேசும், அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிற 1-2 நாளைக்கு சமாதானம் போவாங்க. அதுக்கு பிறகு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று வரும்போது கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாது, திரும்பியும் போராட்டம் தொடங்குவாங்க. ஸோ அதுக்கு முடிஞ்சு போன கதையை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லாதீங்க. இங்கே நம்ம வேலை செஞ்சு இப்போ நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்னா இதெல்லாம் நான் வந்து 1998 1998 நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, ஒரு ப்ரொஃபஷனலாக நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். 1998 இன்னைக்கு 23 வருஷம் நான் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் 2 தடவை தான் நான் வந்து லீவ் எடுத்திருக்கேன். ஒன்று மூத்த மகன் பிறந்ததுக்கு, ரெண்டாவது மகன் பிறந்ததுக்கு. காலங்கள் மாறிட்டே வருது. நம்ம இப்படி போராடி தான் நிறைய வாங்கியிருக்கிறோம். நமக்கான உரிமைகளை நம்ம போராடி தான் உரிமைகளை நமக்கு பெற வேண்டியது இருக்குது. என்னுடைய மூத்த மகன் பிறக்கும்போது எனக்கு வந்து வெறும் 6 மாதம் தான் வந்து மெட்டர்னிட்டி லீவு கேட்டிங்களா. அப்போ 6 மாதங்கிறது பெருசாக தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்லலாம் பார்த்தோன்னா, நம்ம ஊர்லன்னு இல்லை, பல நாடுகளில் வந்து மெட்டர்னிட்டி லீவுங்கிற அந்த ஒரு இதே கிடையாது. அதனால் 6 மாதம் எனக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ். ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் 1 வருஷம் மெட்டர்னிட்டி லீவ் இருக்குது. ஓகே, 9 months பெய்டு லீவ், ஃபுல்லி பெய்டு லீவ் இருக்குது. ஸோ அவ்வளோ போராட்டம் பிறகு தான் எனக்கு 2வது பையனுக்கு நான் வரும்போது 9 months நான் லீவ் எடுத்திருந்தேன். அந்த மக்கள் அவ்வளோ போராடி வரும்போது தான் நம்மளுடைய உரிமைகளையே நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது. ஓகே, இல்லைன்னா முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, நம்மள்கிட்ட உள்ள எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கிட்டு, அது நீங்கள் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம், நீங்கள் சொல்லலாம் நான் டாக்டரு, நான் வந்து நர்ஸு, நான் வந்து டீச்சர், நான் வந்து ஃப்ரண்ட் லைன் ஸ்டாஃப்னு சொல்லலாம். நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் என்ன கேரிங் சர்வீஸில் இல்லைன்னா பணம் உண்டாக்கக்கூடிய சர்வீஸில், என்ன சர்வீஸில், என்ன வேலையில் இருந்தாலும் முதலாளிகள் வந்து இன்னைக்கு உள்ள அளவுக்கு என்னன்னா நம்மளை வந்து அப்படியே சக்கையாக புழிஞ்சிட்டு எடுத்துக்கிட்டு தான் நம்மளை விடுவாங்க. அது வந்து நெஜம். ஓகே, இந்த மிடில் இருக்கக்கூடிய நமக்கு 100 மேனேஜர் இருப்பார். மேனேஜர் இப்போ நானே மேனேஜர் தான் என்னுடைய யூனிட்ல, நானே சொல்கிறேன். ஒரு லீடர் இருப்பார், இல்லைன்னா ஒரு சிஇஓ அந்த கம்பெனிக்கு இருப்பான். இவங்கெல்லாம் என்னதுன்னா சும்மா ஒரு நம்மெல்லாம் வந்து சும்மா ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ, பொலிட்டிஷியன்ஸும் இல்லை கொஞ்சம் ஒரு 1% ஆஃப் ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, ஹை ஆட்கள், அவங்களும் பொலிட்டிஷியன்ஸ் தானே கூட்டு. இவங்க 2 பேரும் கூட்டு தானே. இவன் இல்லாமல் அவனுக்கு முடியாது, அவன் இல்லாமல் இவனுக்கு முடியாது, அவங்க 2 பேரும் கூட்டு. ஸோ அவங்க இல்லாத மற்ற எல்லாருமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். அங்கே பெரிய சிஇஓன்னா ஒரு பெரிய அவரு தான் அந்த கம்பெனியை வந்து பெரிய ஆளுன்னெலாம் கிடையாது. ஓகே, அங்கே மேலேருந்து என்ன வார்த்தை வருதோ அதை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் சிஇஓவோ லீடராவோ லீடர்ஷிப் பொசிஷன்லேயே போடுவாங்க. கேட்டிங்களா, இவனை எடுத்து நீங்கள் 4 கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு லீடர்ஷிப் பொசிஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து தட்டி உரிமையை கூட தட்டி கேட்டு தான் நமக்கு வந்து இவ்வளவு கிடைச்சிருக்குதுனால பணம் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். பணம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியுமா? இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, பணம் எனக்கு ஒற்ற காசு வேண்டாம், நான் டெய்லி போய் நான் வந்து வேலை பார்க்குறேன், நான் வந்து சர்வீஸ், எனக்கு வேறு காசு யாருமே தராண்டா, ஆனால் என் வாழ்க்கையை நான் நடத்திடுவேன். யாருக்காவது முடியுமா? முடியாது. நமக்கு வந்து காசு கண்டிப்பாக தேவை நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு. பணம் தான் இங்கே வந்து முக்கியம். பணம் தான் எல்லான்னு கூட நம்ம சொல்லக்குள்ள ஒரு இதுல பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதான் அந்த காலத்துல வள்ளுவர் தெளிவா சொல்லிட்டாரு, எழுதினாரு வள்ளுவர். அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. இதை விட என்னத்தை வேணும்? இது அதனால பணம் ரொம்ப முக்கியம். அந்த பணம் வந்து நமக்கு வந்து தேவையான அளவுக்கு கையில வேணும். அந்த தேவையான அளவுக்கு வந்து யாரு கொடுக்கறது? நம்ம ஒருத்தங்களுக்கு வேலை செய்வோம், அந்த வேலை செய்யறவங்க கொடுக்குறாங்க. அதை நான் அந்த கூலின்னு சொல்லணும்ல, நம்ம எல்லாமே கூலிப்படைகள் தான். கேட்டீங்களா, உலகத்துல ஒரு 1% ஆட்களை தவிர மீதி எல்லாமே நம்ம கூலிப்படைகள் தான். ஓகே, அதில் வந்து நம்ம அதுக்காக நம்ம எந்த தாழ்வு பெற வேண்டியதில்லை. கூலிங்கிறதே ஒரு நல்ல ஒரு வார்த்தை. நம்ம ப்ரொடக்டிவாக இல்லைன்னா, நம்ம அந்த கம்பெனிக்கோ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கோ நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், அங்கேயே நம்மளுடைய ஜாலி முடிஞ்சு போச்சுது. அப்போ ப்ரொடக்டிவாக இருக்கிற நம்ம ஒரு நாளும் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு தான் நமக்கு காசு வரும். தினக்கூலின்னு சொல்கிறது தானே, தினத்தில் ஒரு வேலையை செய்கிறோம், அதுக்கு காசு கொடுக்குறாங்க தானே. ஸோ அதனால் எல்லாமே இங்கே நம்ம கூலி தான். அதில் வந்து யாருக்குமே வந்து எந்த விதமான கூச்சமோ தாழ்வோ அதெல்லாம் நினைக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அதான் எப்பவுமே வந்து உழைக்கிறவர்கள் இருக்க இடத்துல எப்பவுமே வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து
உழைப்புக்கு ஏற்றிய ஊதியம் எந்த வேலைக்கும் எங்கேயும் யாருக்கும் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் படித்தோன்னே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லண்டன் தான் அக்கா வேலை கிடைக்கும் என்ற ஆசை. இது சரி, இது எந்த வீடியோவில் வந்துன்னா, நம்ம இப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஃபார்மில் போய் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போய் பறிக்க போனோம்ல, ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட், நான் லண்டன் தாக்கா வேலை கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தை கூற வேண்டாம், இந்த வேலை மாதம் முழுவதும் கிடையாது, ஹார்வெஸ்ட் டைம் 2 to 3 மாதம் மட்டும் வேலை கிடைக்கும். ஏன்னா இது யார் எழுதியிருக்குன்னா, மதுரை முல்லை நர்சரி. அவங்களுக்குன்னு ஒரு வேளையில் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கலாம். ஆமாம், எனக்கு புரிஞ்சுது. அவங்களுக்குன்னு ஒரு சேனல் இருக்கலாம். ஸோ அவங்க சேனலில் கொஞ்சம் பிரபலப்படுத்தக்காடி இப்படி வந்து அவங்க கமெண்ட் போட்டிருக்கலாம். ஓகே, பட் இல்லை, அது மட்டும் இல்லை, அவங்க சொன்னது உண்மைதான். அந்த காய்கறி படிக்கிற வேலைகள் வந்து நான் சொன்னதாக எந்த ஆசை வார்த்தை கூற வேண்டாம்னு. ஓ அப்படி, நான் அந்த வீடியோல நீங்க போய் பாத்தீங்கன்னா நான் வேலையை பற்றி என்ன சொல்லியிருப்பேன். அப்படியெல்லாம் வேலை சொல்லுவாங்க, இங்க வேலை கிடைக்கும் அங்க வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்பி ஏமாந்துடாதீங்க. இங்க வந்து அந்த மாதிரிப்பட்ட வேலைகள் நம்ம ஆட்கள் அப்படி இருக்குது. இப்போ பழம் பறிக்கிறதுக்கு, காய் பறிக்கிறதுக்கு, பூ பறிக்கிறதுக்கு வேலைகள்லாம் இருக்குது. பட் அது நம்ம ஆட்களுக்குள்ள வேலைகள் இல்லை. இது யூஸ்வலாக யூரோப்பியன்ஸ் தான் கொண்டு வந்து பண்ணுவாங்க. இப்போ அதுவும் வந்து இல்லை அப்படின்னு தான் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து எப்படி தெரியுமா, இது எனக்கு நெஞ்சமெல்லாம் வியாகு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் சமுதாயம் எல்லாம் படித்த சமுதாயம், எல்லாம் படித்த பிள்ளைகள்னு சொல்லி ஏன்னா இப்படியெல்லாம் இது பண்ணியிருக்கீங்க. ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோவை உள்ள ஃபுல்லாக போய் பார்த்து அதுக்கப்புறம் பதில் சொல்லுது கிடையாது. அது ஜஸ்ட் அந்த தலைப்புகளை பார்த்துக்கிட்டே வந்து அது இப்படி தான் இவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கருத்தை இது பண்ணிக்கிட்டு அவங்களே ஒன்றை யூகம் பண்ணிட்டு இங்கே வந்து இது அடிக்கிறது. அதில் போய் ஆட்கள் வந்து அதில் வந்து லைக்கும் போடுறது. ஏன்னா அவங்களும் அதே மாதிரி பட்ட ஆட்கள் தான். இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, நீங்கள் ஒரு மாணவராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னா அந்த புக்கில் உள்ள தலைப்பை மட்டும் போய் படிச்சுட்டு போய் அங்கே போய் எக்ஸாம் எழுதுச்சேன்னா நம்ம எப்படி இது ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்களா? நான்லாம் எழுதியிருக்கிறேன் ஹிஸ்ட்ரியெல்லாம். ஹிஸ்ட்ரிக்கு ஆன்சர்லாம் சும்மா பக்கமாக எழுதுவோம். ஆனால் ஒன்றுமே வந்து என்னது கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சராக இருக்காது. ஏன்னா படிக்கலை. ஏன்னா வந்து அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வேளையில் அங்கே டீச்சர் சொன்னது இங்கே கேட்டிருக்கலாம். இல்லைன்னா அந்த டாப்பிக்கினுடைய ஃபர்ஸ்ட் லைனை படிச்சிருப்போம். அந்த லைனை வச்சே கதை அடிச்சு விடுகிறது. கேட்டிங்களா? இந்த கமெண்ட் போட்ட ஆள்லாம் அப்படிதான் லைனை வச்சு சும்மா கதை அடிச்சு விடுகிறது. இது வந்து நம்ம எப்பவுமே தலைப்பு போடும்போது சில நேரம் போடுறது உண்டு, இங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம போடுறது, இங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு போட்டா, ஏன்னா இது எத்தனை நாள் நான் சொல்லியாச்சு. இது ஒரு தலைப்பை நீங்க வாசிக்கிறீங்கன்னா அதுல வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும், ஒரு ஆச்சரியக்குறி இருக்கும், இல்லைன்னா அதாவது ஸ்பீச் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதோட சேர்த்து தான் அந்த இதை வாசிக்கணும். சும்மா போடுறக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் வாசிக்க கூடாது. அதுதான் வந்து எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் உள்ள கிராமர் அதுதான். ஸோ நம்ம வாசிக்கும் போது தப்பாக வாசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பழி முழுவதும் என்கிட்ட போட்டேன்னா எப்படியாக்க அந்த பழியை சுமைப்பேன். ஆனாலும் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். கேட்டிங்களா? ஸோ அந்த வீடியோவில் நான் அப்படி சொல்லவே இல்லை. ஸோ அது தப்பான ஒரு கருத்தை வந்து இவங்க வந்து பரப்புற மாதிரி இருக்குது. ஜாலியாக ஒரு வழியில் இவங்களும் போட்டிருக்கலாம். நமக்கு வந்து நெகட்டிவ் கமெண்டே கிடையாது. பட்டிங்களா, எல்லாம் ஜாலி கமெண்ட்ஸ் தான். நானும் அதனால தான் ஜாலியாக சொல்கிறேன். இதை பார்த்து நான் உடனே மனந்தளர்ந்து இருந்த போகிறதில்ல. அவரும் மனந்தளர்ந்து இருந்த போகிறதில்ல. இவரும் இனி அடுத்த வீடியோ போடும்போது வேறு ஏதாவது கமெண்ட்டை போடத்தான் வருவார். நாங்கள்லாம் அப்படியே அக்கா தானே, சும்மா ஒரு சிண்டி பார்ப்போம் அப்படின்னு ஒரு இது. நம்ம என்ன தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு மறுபதில் கொடுக்கறது. இப்படி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. கேட்டிங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டை போட்டால் வந்து அது உண்மையான கமெண்ட்டாக எல்லாரும் ஏற்றுக்குள்ளதான் இருக்கும். ஒரு தலைப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு வந்து அதை வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் போய் கமெண்ட் பண்ணுறதாகவோ இருந்தால் வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்களுக்கு யூடியூபே ஒரு வீடியோ போட்டோன்னு வந்து சொல்லும், தலைப்பை மாற்று நீ ராங் ரூட்டில் போயிட்டு இருக்கேன்னு ஒரு அரை மணிக்கூர் கழிஞ்ச உடனே யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு வந்து அதை பற்றி ஒரு ரிவ்யூ வரும். எது யூடியூபே, கூகுளே நமக்கு ரிவ்யூ கொடுத்து நமக்கு சொல்லும், தலைப்பை மாற்று, அதை மாற்று, இதை மாற்றுன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. கேட்டிங்களா? அவர் தான் நம்ம ராங் ரூட்டில் போயிட்டு இருப்போம், புடிடா ரைட் ரூட்டா அப்படின்னு சொல்லி தான் போடுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்லேயும் உள்ள நுட்பங்கள், நுணுக்கங்கள்.
ஓகே. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம யூடியூபராக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் தெரிய முடியும். ஒரு பொதுமக்களுக்கு, ஒரு பொதுவாக இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்தந்த நுணுக்கெல்லாம் தெரியறதில்ல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கருத்து போடுங்கன்னா அட்லீஸ்ட் அந்த வீடியோ ஒரு தடவையாவது பாருங்கண்ணே. ஒரு ஸ்கிம் ரீடிங்காவது விடுங்க. ஒரு ஸ்கிம் ஆட்டாவது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கருத்து போடுங்க. என்னத்தையோ ஒன்றை எங்கேயோ கொண்டு சொருவாதாங்க. அப்புறம் உங்களுடைய அறிவை வந்து மட்டை மேலே அழுவன்னு நினைக்கும். என்ன அந்த ஆளு, அந்த பொம்பளை ஒண்ணுமே சொல்லலையா அதை பற்றி, அது இப்படி இல்லை சொல்லுங்க, இந்த ஆள் இப்படி கருத்து போட்டிருக்காருன்னு உங்களை பற்றி தானே அவங்க இதான் நினைப்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாரும் நாலேஜா இன்டெலிஜென்டா எவ்வளவு இதாக வந்து போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படிலாம் இருக்கலாமா? எனிவே எனக்கு பெருமையாக இருக்கு, நானே இன்னொரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் நான். ஓகே மக்களே, ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்த கமெண்ட்ஸு. சும்மா ஒரு ஜாலியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. எனக்கு ஜாலியாக பேசணும் போல் இருந்துச்சு. சில நேரம் ஜாலியாக பேசணும் போல் இருக்கும், சில நேரம் கோமாக பேசணும் போல் இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசணும் போல் இருந்துச்சு. அது ஜாலியாக பேசி ஜாலியாக இருங்க லைஃப்பில். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்சளவு நம்முடைய வீடியோக்களை நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.